வானம் பார்த்த பூமியாக அறியப்படும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மா, பலா மற்றும் வாழை ஆகிய முக்கணிகளின் விவசாயமே பிரதான தொழிலாக உள்ளது. குறிப்பாக கீரமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடகாடு, மாங்காடு, கைகாட்டி உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் பலா மரங்களையே அதிக எண்ணிக்கையில் சாகுபடி செய்துள்ளனர். கோடை காலத்தில் விளைச்சலை கொடுக்கும் இங்குள்ள பலாப்பழங்கள் பன்ருட்டி பலாப்பழங்களை விட சுவை மிக்கவையாகும். கோவைக்கு போகுது, மதுரைக்கு போகுது, ராமநாதபுரம் போகுது, எல்லா தமிழ்நாடு முழுவதும் இந்த பழம் போகுது. எல்லா பழத்தையும் விட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கிற ஒரே பகுதி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலாப்பழம் தான். மற்ற பகுதியிலலாம் அவ்வளோ தூரம் டேஸ்ட் இருக்காது. உருவத்தில் பெருசாக இருக்கும், விஷயத்தில் சரி இருக்காது. இதுதான் டேஸ்ட்டு. கஜா புயல், கொரோனா பேரிடருக்கு பிறகு கீரமங்கலம் பகுதியில் பலாப்பழம் விளைச்சல் அதிகரித்து உள்ளது. கோடை சீசனில் மட்டுமே காய்க்கும் இம்மரங்கள் தற்போது பருவநிலை மாற்றத்தால் பருவம் தவறி அதிக விளைச்சல் கண்டுள்ளன. இதனால் பலாப்பழத்தின் விலை கடும் வீழ்ச்சியடைந்திருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பருவநிலை மாற்றம் முக்கியமான ஒரு காரணம். இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரே நேரத்தில் பழுக்காது. இப்போ இந்த சீசனில் ஒரே நேரத்தில் பழுக்கிறதுக்கு காரணம் பருவநிலை மாற்றம் தான். எப்போ இது ஒரு 3 மாதம் வரையும் பின்னமாக பழுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் அப்படி இல்லாமல் ஒரே 1 மாதத்துக்குள்ள எல்லாமே பழுத்து அறுவடை செய்கிற மாதிரி வந்துடுச்சு. விளைந்த பலாப்பழங்களை கூலி கொடுத்து வெட்டி ஏலக்கடைகளுக்கு எடுத்து செல்லும் விவசாயிகள் அடிமட்ட விலைக்கு வாங்கப்படுவதை பார்த்ததும் அப்படியே திருப்பி எடுத்து செல்ல நேர்வதால் அவற்றுள் சில பழங்கள் அழுகியும் விடுகின்றன. நல்ல விலையை விற்றுச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை. ஏன்னா வரத்து கூட. ஆனால் வெளியில் மழைகள் பெஞ்சதுனால இங்கே யாரும் பிளாக்கே வாங்க யாரும் வரல. அதனால தான் பாருங்கள், வியாபாரியெல்லாம் இல்லை, இதை எடுத்து போட்டுக்கிருக்கிறா. வேறு விலைவாசிக்கு இந்த வெட்டி கொண்டு போகிறதுக்கு செலவு கூட சில பேர் கட்டாது. பழங்கள் நல்ல விளைச்சல் இருந்தும் விலை கிடைக்காத கவலையில் உள்ள விவசாயிகள் இப்பழங்கள் மூலம் மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிப்பதற்கான ஆலை மற்றும் ஏற்றுமதிக்கான வசதிகளை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ விளைச்சல் அதிகமாக இருக்குது. இதை எக்ஸ்போர்ட் செய்கிறதுக்கான ஒரு முன்னுரிமை, இங்கே ஒரு தொழிற்சாலை பலா சம்மந்தமான ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தால் எங்களுக்கு விலை கிடைக்கும். இப்போ இந்த சீசன் நேரத்தில் அதிகமான உற்பத்தி வர்றதுனால வியாபாரிகளையும் இதை வாங்கி இங்கே உள்ளூர்லேயே விற்க முடியாத சூழ்நிலையினால இந்த பலாவுக்கு விலை கிடைக்கல. அதனால் இங்கே ஒரு பலா சம்மந்தமான தொழிற்சாலையோ அல்லது இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கேயே ஒரு அரசு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான முறைகளை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கோடை காலத்தில் அதிகளவு விளையக்கூடிய பலாப்பழங்கள் பருவநிலை மாற்றத்தால் பருவம் தவறி அதிக விளைச்சலை சந்தித்துள்ள நிலையில் பலாப்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் சுவை மிகுந்த பலாப்பழத்தை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளின் வாழ்வாதாரம் சுவைக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். இதற்கு மாற்று ஏற்பாடை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பலா விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் ஷேக் அப்துல்லா, சன் நியூஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.